இப்போ இந்த வரனை பார்க்கலாம். இவர் பானுப்பிரியா, வயசு 37, வரை 163 சென்டிமீட்டர், ராசி விருச்சிகம், நட்சத்திரம் மனுஷம், சாதியம் பார்த்தீங்கன்னா வன்னியரில் சம்பு வரைய சமூகத்தை சேர்ந்தவங்க, தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. மாதம் 45,000 சம்பாதிக்கிறாங்க. இவங்க கூட வந்தவங்க மொத்தம் 4 பேர், இவங்களே சேர்த்து 5 பேர். இவங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் சேர்ந்தவங்கம்மா. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இவங்க முதல் கணவருக்கு வந்து மனசை ஒத்துப்பாகாமல் பிரிஞ்சு தனியாக வந்துட்டாங்களா, அதை பற்றி டீட்டெயிலாக கேட்க வேண்டாம் சொல்லிட்டாங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கதான் சொல்கிறாங்க. இவங்க வயது வரவும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒரு 6 வயசு அதிகபட்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க எதிர்பார்ப்பு வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும், குடும்பம் நடத்தக்கூடிய நல்ல வருமானமாக இருக்கணும், தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் நல்ல குணமான மாப்பிள்ளை எதிர்பார்க்குறாங்க. சொந்த வீடு எதிர்பார்க்குறாங்க. இந்த பெண்ணோட வசதியும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் அப்புறம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா டிபி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி ரிட்டர் ஆகியிருக்காங்களாமா. இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. இவங்களுக்கு 40 பவுன் நகை சேர்த்து வச்சிருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குது. அது இல்லாமல் 2 கடைகள் மட்டும் வாடகை விட்டுருக்கான்னு சொல்லியிருக்காங்கம்மா. இந்த பெண்ணோட நலங்கரித முகத்தை மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த வாரம் பிடிச்சிருக்குன்னு அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இப்போ இந்த வரன்னு பார்க்கலாம். இப்போ கார்த்திகா, வயசு 36, வரை 160 சென்டிமீட்டர், ராசி துலாம், நட்சத்திரம் சுவாதி, சாதியம் பார்த்தீங்கன்னா வன்னியில் காலங்கிரைய சமூகத்தை சேர்ந்தவங்க, வேலை வந்து அரசாங்கத்தில் இருக்காங்க. மாதம் 25,000 சம்பாதிக்கிறாங்க. இவங்க கூட பிறந்தவங்க தமிழ் ஓட்டுறதா சொல்கிறாங்க. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இவங்க ஹஸ்பண்டுக்கும் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு காலத்தினால ரொம்ப மெட்டராச்சு பண்ணுவாங்க. அந்த லைஃப் வேண்டாம்னு சொல்லிட்டு தனியாக வந்துட்டு சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ பிரிஞ்சு 4 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஆண் குழந்தை இருக்கதான் சொல்கிறாங்க. இவங்க வயது வரும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 3 வயசு அதிகபட்சிருக்கான்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்ல வேலையில் இருக்கணும், பிஸ்னஸ் பண்ணாலும் ஓகே, குடும்பம் நடத்தக்கூடிய வருமானமாக இருக்கணும், வரக்கூடிய மாப்பிள்ளை 2ஆம் திருமணமாக இருக்கணும், அவருக்கு குழந்தைகள் இருந்தாலும் நல்லபடியாக பார்த்துக்க சொல்கிறாங்கம்மா. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தால் ஓகே நம்ம சொல்கிறாங்க. வரக்கூடிய மாப்பிள்ளை சொந்த வீடு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி எந்த கெட்ட பழக்கம் இருக்கும் இல்லாமல் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்குன்னு தான் எதிர்பார்க்குறாங்க. நல்ல குணமான மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த பெண்ணோட வசதியும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காங்களாம்மா. நல்ல வருமானம் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க அம்மா சேஃபாக இருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தா கல்யாணம் தந்தையாக செட்டில் ஆகிட்டாங்களாம்மா. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 60 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடு இருக்குது. அது இல்லாமல் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டுருக்காங்களாம். இதெல்லாம் பரம்பரை சொத்துன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் லேண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இந்த பின்னாடி நலங்கரித முகத்தை மறைச்சி போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்குன்னு அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி பல வரங்கள் சேனலில் இருக்குது, உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.